குரு பெயர்ச்சி 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு உண்டான ஒரு தகவல் தான். இந்த குரு பெயர்ச்சி இந்த 2026 ஜூன் மாதம் ஆரம்பித்து அடுத்த வருஷம் ஜூன் வரைக்கும் கிட்டத்தட்ட கடகம் கடகம் என்ற ஒரு இடத்துல, அதாவது ராசி மண்டலத்தில் 4வதாக சொல்லப்படக்கூடிய கடக இடத்துல பெயர்ச்சி, மிதுனத்துல இருந்து கடகத்திற்கு பெயர்ச்சி 2026 ஜூன் மாதம் ஆரம்பத்திலேயே, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 1ஆம் தேதி கணக்குலேயே எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட குரு பெயர்ச்சிங்கிறது. இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மிதுனத்துல கடைசி அமைப்புகள் இருக்கு. இதுவே கிட்டத்தட்ட ஒரு உச்சத்திற்கான பலன்கள் தான். இந்த கடகத்துல பயிற்சியாகக்கூடிய குரு உச்ச லெவல் ஜோதிட அமைப்புகளில் ஒரு கிரகம் உச்சம், அதே நேர் ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னாக்கா நீச்சம், இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உண்டு இல்லையா? அப்படிங்கிற ஒரு கணக்கில் உச்ச அமைப்பு 12 வருடத்திற்கு ஒரு முறை குரு உச்சமாகும். அதே போல 12 வருடத்திற்கு ஒரு முறை நீச்சமாகும். இந்த இந்த ரவுண்டு சர்க்குலேஷன் கணக்கு, அதாவது ஒரு வருட கிரகம் குரு ஒரு ராசியில ஒரு வருடம் தங்கக்கூடிய கிரகம். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு மாறக்கூடிய அமைப்பில் வரும்பொழுது இந்த குருவான கிரகம் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஏற்ப தன்னுடைய சக்தியின் வலிமை கூட குறைச்சி இருக்கும் அப்படிங்கிறதான். ஸோ அந்த கூட குறைச்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் அதனுடைய வலிமைக்கு ஏற்ப பலனை செய்யும். ஆப்போசிட் ராசி நபர்களுக்கு வலிமையாக இருந்தால் கெடுபலனும், புரியுதுங்களா? நட்பு ராசி வலிமையாக இருந்தால் நல்ல பலனும் செய்யக்கூடியது கிரகங்கள். எல்லா கிரகங்களுமே, இல்லை குரு மட்டும் விதிவிலக்கு இல்லை, எல்லா கிரகங்களும் சேர்த்து தான். அப்படிப்பட்ட அமைப்பில் வரும்பொழுது 6 ராசி ஒரு பக்கமும் 6 ராசி ஒரு பக்கமும் இருக்கும். இது கிரகங்களின் அடிப்படையில் அந்த ராசி அமைப்புகள் பிரிக்கப்படும் ஜோதிடத்தில். ஸோ அதோட டீட்டெயிலாம் பின்னாடி தர்றேன். பொதுவாக இந்த காலகட்டத்தில் குரு பெயர்ச்சி நடந்த பிறகு இந்த குருவால என்னென்ன நன்மைகள்லாம் உண்டு. குரு என்கிற ஒரு கிரகம் முழு சுப கிரகம். அந்த குரு கிட்ட 1% கூட நெகட்டிவ் கிடையாது. முழுமையா பாசிட்டிவ் தான். ஃபுல் பாசிட்டிவ் கிரகம். இதை நீங்க கண்ணால பார்க்கணும், இல்லை அதை வச்சு இன்னும் கொஞ்சம் ஐடியாக்கள் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ராக்டிக்கலாக பார்க்கணுன்னாக்கா, பௌர்ணமி அமைப்புல சந்திரன் எப்படி இருக்கு, ஒரு குளிர்ச்சியான குளுமை தன்மை கொண்ட ஒரு கூலிங்கான ஒரு ஒளியை கொடுக்கக்கூடிய அமைப்புல முழு வட்ட வடிவமாக ஒரு மங்கலான ஒரு கலர்ல இருக்கக்கூடிய அமைப்பை நம்ம பார்க்குறோம் இல்லையா அன்றாட வாழ்க்கையில. இதே மாதிரிதான் கொஞ்சம் மஞ்சள் நிறம் அதிகமாக முழு ஒளித்தன்மை எப்போதுமே கொண்ட சந்திரன் கூட அமாவாசைங்கிற அமைப்புல ஒளி இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காது. குரு கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10 சந்திரன் நம்ம ஒரு கணக்காக ஒரு இமேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு 10 சந்திரன் சேர்ந்தா எந்த அளவுக்கு ஒரு பிரைட்டாக இருக்கும். அந்த மாதிரி 1000 மடங்கு ஒளி உள்ள கிரகம் குரு. ஸோ குரு கிட்ட எந்த ஒரு விதத்துலையுமே நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1% குறைவாக இருக்கும் அப்படிங்கிறலாம் கிடையாது. 100%மே ஒளி உள்ள கிரகம். ஸோ அந்த ஒளி உள்ள கிரகம் சம்பந்தப்பட்ட ஒரு ராசிக்கு வரும்பொழுது சாதாரணமாக இப்படி தான் இருக்கும் குரு. நான் சொல்லக்கூடிய கணக்கு குருவுடைய அமைப்பு இப்படிதான் இருக்கும். இது உச்சமாகும் பொழுது இன்னும் இந்த அளவுக்கு பெருசா எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குங்கிறத நீங்களே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணீங்க. புரியுதுங்களா? அதாவது சாதாரண ஒரு குரு ஒரு ரிங்கு ஒரு மோதிரம் போடுறோம். நம்ம ஒரு கைக்கு ஒரு மோதிரம் போட்டோம்னா ஒரு பார்க்கறது நம்ம கையே ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு மோதிரத்துக்குள்ள ஒளி ஒரு கிளார் அடிக்கும், கொஞ்சம் பார்க்க நல்லா சௌரியமா இருக்கும். உடம்பு ஃபுல்லாகவே கோல்டாக மாற்றிட்டோம்னா எப்படி இருக்கும்? அசிங்கமாக இருக்கணும்னு சொல்லாதீங்க. அந்த ஒளி அமைப்புகள் எப்படி இருக்கும் அதை மட்டும் பாருங்கள். புரியுதுங்களா? ஒரு 5 விரலையும் மோதிரம் போட்டால் அதோட ஜொலிப்பு எப்படி இருக்கும்? 5 விரல் ஃபுல்லாகவே மொத்தமாகவே அதோட நீள அமைப்புகளுக்கு மொத்தமாகவே போட்டால் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ உச்சங்கிற வரும்போது அதிகபட்ச ஒளியில் இருக்கும். ஸோ அந்த இடத்த ஒளியால் அந்த இடத்த பெருசாக்கிடும். லைட் அடிக்கிற ஒரு சின்ன லைட் அடிக்கிற அந்த லைட்டோட வெளிச்சத்துக்கு ஏற்ப அந்த இடத்துல ரூம் பவராக இருக்கு இல்லையா, ஒரு சின்ன லைட் அடிக்கிறோம், குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தெரியும்.
ரூம் ஃபுல்லாக லைட்டை போட்டு அடிச்சிட்டோம்னா, ரூம் ஃபுல்லாகவே லைட்டை எரிய விட்டோம்னா அந்த ரூமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த ஒளியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும், குருவை பொறுத்த வரைக்கும் இப்போ உச்சமாகக்கூடிய காலகட்டத்தில் கடக இடத்தை அதிகப்படுத்தும். கடக இடத்தின் வழியாக நல்லது கெட்டது விஷயங்களை ரெண்டுமே, இது அப்படியே கிரகங்கள்கிட்ட போகும்போது ரெண்டுமே உண்டு. நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. ஒரு சில நபருக்கு நல்லது செய்யும்போது அது கெடுதலாக முடியும் அப்படிங்கிற கணக்கு உண்டு இல்லையா? ஸோ அந்த இடத்த வந்து டெவலப் பண்ணி விட்டுரும். இதுதான். இது ஒவ்வொரு ராசி நபர்களுக்காக வரும்பொழுது அவரோட லைஃபு வாழ்க்கை அமைப்பை பொறுத்த வரைக்கும் அந்த ஏற்ற இறக்கங்கள் வரும். பொதுவாக அந்த குருவின் மூலியமாக என்னென்ன விஷயம் நடக்குனாக்கா, ஒழுக்கமான நபர்கள் இந்த பூமியில் பிறக்க வாய்ப்புகள் அதிகம். இந்த காலகட்டத்தில் ஒழுக்கம், நல்ல மனசு, இலகிய மனசு கொண்ட நபர்கள் பிறக்க வாய்ப்புகள் அதிகம். பிறக்க வாய்ப்புகள் அதிகம்னா குழந்தைகள் இந்த காலகட்டத்தில் பிறகு இந்த குழந்தைகள் பின்னாளில் வளர்ந்து இந்த குருவின் கேரக்டரில் அதிகமாக வாழ்க்கையை செலுத்தக்கூடிய அமைப்புகளில் வரும். இதுதான். அதே சமயம் கோல்டு ரேட்டு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கணிசமாக ஏறி ஏதோ ஒரு ரேஞ்சில் நிற்கிது. கிட்டத்தட்ட தங்க விலை வந்து இதுக்கு மேற்பட்டு கிடைப்பது சிரமம். அதே சமயம் கோல்டு வந்து பூமியில் கொஞ்சம் கூடுதலாக அங்கங்கே வேறு வேறு இடத்துலேருந்து கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. குருவோடைய விஷயங்கள் எல்லாமே இந்த பூமியில் வந்து அதிகமாகும். இந்த காலகட்டத்தில் டவுனாக போகாது, அதிகமாகும். பணத்தின் வழியாக ஏதேனும் நன்மைகள் நடக்க, பணத்திற்காக ஏதாச்சும் ஒரு விஷயங்கள், பணம், பொருள், நகை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பூமியில் அதிகமாகும். குருவின் உலோகம் வந்து கோல்டு தான் மெயினாக. அதற்கு அடுத்த பார்க்கும்பொழுது நல்ல பிள்ளைகள் பிறப்பாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். எல்லாவற்றுக்கும் மேலாக குரு உச்சமாவதுனால இளிச்சவாயர்களும் நிறைய பிறப்பார்கள். இளிச்சவாய குழந்தைகளும் இந்த காலகட்டத்தில் நிறைய பிறக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏமாளித்தனம், இளிச்சவாயத்தனம், ஏன்னா குருக்கிட்ட வந்து இந்த கேரக்டர் உண்டு, கொடுத்துறது அடுத்தவங்கள்ட்ட. ஸோ இந்த மாதிரியான மேட்ச் அமைப்புகளில் கொண்ட குழந்தைகளும் பிறக்க வாய்ப்புகள் இருக்குது. இது பின்னாளில் வளர வளர தான் அந்த விஷயங்கள்லாம் வேறு வேறு மாதிரியாக போகும். இதெல்லாம் பூமியில் மொத்தமாகவே பூமியில் உள்ள மனித உயிர்கள், இது இந்தியாவில் தமிழ்நாட்டுன்னு கிடையாது, எங்கே வேணாலும் பிறக்கலாம், உலகத்தில் எங்கே வேணாலும் பிறக்கலாம். அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒரு அமைப்பு உண்டு. ஸோ குருவோட விஷயங்கள்ல இதெல்லாம் மெயினாக வரும். அடுத்ததாக படிப்பு, கல்வி சார்ந்த விஷயங்கள் அதிகமாகும். கல்வி சார்ந்த விஷயங்களில் உயர் அமைப்புகள் அதிகமாகும். இந்த கடக வீடு வந்து ஒரு நீர் ராசி. நீர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், பொதுவாக நீர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பரவலாக ஒரு நன்மையை எதிர்பார்க்கலாம். நீர் சார்ந்த விஷயங்கள்ல இது படிப்பு மூலியமாகவோ, உலக அமைப்புகள் மூலியமாகவோ, ஃபாரின்லேருந்து இன்னொரு ஃபாரின் அப்படிங்கிற அமைப்பு வச்சிங்க, ஒரு வெளிநாட்டிலேருந்து இன்னொரு வெளிநாட்டுக்குள்ள தொடர்புகள், நீர் சார்ந்த விஷயங்களில் நிறைய நன்மைகள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீன இடத்தையும் பார்க்கும். ஸோ நீர் ராசியில் வரும்போது நீர் ராசிங்கிற அமைப்புலேயே நிறைய பார்வைகள் வரும். விருச்சகத்தை பார்க்கும், 5ஆம் இடம், அது ஒரு நீர் ராசி தான் இல்லையா? கிட்டத்தட்ட நேர் அமைதியில் வந்து மகரம் மட்டும் தான் கிட்டத்தட்ட நில ராசியில் நேர் பார்வையாக வரும். மற்றபடி நீர் அமைப்புகளில் மேக்சிமம் 2 இடத்துல வரும். ஒரு இடத்துல வந்து உச்சங்கிற அமைப்பு. ஆக 3 இடத்த கனெக்டிவிட்டி வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான். எப்போதுமே குரு வரும்போது இந்த 3 இடத்தையுமே, அதே போல் நெருப்பு ராசியில் இருந்தால் நெருப்பு அமைப்புகள்லேயே வரும். ஸோ நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகள் நிறைய எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இப்போ ராசி அமைப்புகளுக்கு வரும். எந்த ராசி நபர்களுக்கு இந்த குருவால் அதிக நன்மைகள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, கிட்டத்தட்ட இந்த தனுசு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு, தனுசு ராசிக்கும் ஆட்சி உச்சம் அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு. மீன ராசிக்கும் ஆட்சி உச்சம் அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு. ஸோ 2 ராசிக்கு உள்ள கிரகம், மெயின் கிரகம் வந்து குரு. இந்த 2 ராசியில் வரக்கூடிய மெயின் கிரகம் வந்து குரு உச்சமாவது தனுசு ராசிக்கு அதிக ப்ளஸ்ஸாக இருக்கும். தனுசு ராசிக்கு அதிக ப்ளஸ்ஸாக இருக்கும். மீன ராசிக்கு அதை டவுனாக இருக்கும். காரணம், மீன ராசியில் சனி இருக்குது. இதை பற்றின தகவல் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருந்தேன். மீன ராசியில் சனி இருக்குது. சனியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது குருவின் நல்ல பலன்கள் அதிகமாக ஈடுபட 50% உண்டு. தனுசுக்கு அந்த மாதிரியான தாக்கங்கள் இல்லை. பார்வை மட்டும் தான் சனியின் பார்வை வருது. அதனால ராசிநாதன் உச்சமாகிறதுனால ஓரளவு சுதாரித்த அமைப்புகளில் தனுசு ராசி நபர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல பலனை அடைய முடியும். அதற்கு அடுத்ததாக நட்பு அமைப்புன்னு பார்க்கும்பொழுது மேஷம், விருச்சகம், சிம்மம், கடகம், இந்த அடுத்த 4 ராசி நபர்களுக்கும் இந்த குருவால் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். இந்த கடக இடத்தின் வழியாக நன்மை. கடகம் வந்து உங்களுக்கு எத்தனாவது இடமா வருது, அந்த இடத்தின் மூலியமாக நன்மை. அதர்வைஸ் வந்து பார்க்கும்பொழுது துலாம், ரிஷபம், மிதுனம், கன்னி, மகரம், கும்பம், இந்த 6 ராசி நபர்களுக்கு பார்க்கும் பொழுது
கன்னி ராசி நபர்களுக்கு ஒரு லாப இடத்துல வருது, லாபத்தில் வருது அப்படிங்கிற ஒரு கணக்கு எடுத்து பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்ல பலன்கள் உண்டு. ரிஷபராசி நபர்களுக்கு 3ஆம் இடத்துல வருது. ரிஷபராசிக்கு நபர்களுக்கு 3ஆம் இடத்துல வருது. அட்டமாதிபதி 3ஆம் இடத்தில். புரியுதுங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு. அடுத்தடுத்த லெவலில் தான் துலா ராசி, கும்பராசி, மகர ராசிலாம் அடுத்தடுத்த லெவலில் வருது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த படிநிலைகள். ஸோ இந்த அமைப்புகளில் தான் உங்களுக்கு பலனை தரப்போகுது. நம்ம சேனலில் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் இந்த இடத்துல இருந்து என்ன பலனை தரப்போகிறது குரு அப்படிங்கிறது டீட்டெயிலாக கிட்டத்தட்ட ஒவ்வொரு ராசிக்கும் வரும். சேனலை வந்து ஓரளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வர்றது உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். இதுக்கு மேற்பட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு தொடர்ச்சியாக வீடியோக்கள் வர்றதுக்கு கொஞ்சம் சரியான அமைப்பை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சி பலன் மிக முக்கியமாக இருக்கும். உச்ச அமைப்புகளில் எல்லாம் நோட் பண்ணி வச்சிங்க, சௌகரியமாக இருக்கும். தேவைப்படக்கூடியவங்களுக்கு இந்த பலன் வந்து ஓரளவுக்கு எக்ஸாக்டாகவே சொந்த ஜாதகத்தை தாண்டி ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற அமைப்பில் வரும்.